வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கொத்துக்கறி சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பிரியாணி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 15 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 கிலோ கொத்துக்கறி. இதனால் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 3 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி இலை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தோல் உரித்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 4 இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயில் செஞ்சால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்துடலாம். அப்புறம் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இதை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் வர வரைக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதில் காரத்துக்கு வத்தல் தூளும் சேர்ப்போம். அதனால் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற கொத்துக்கறி இளம் கறியாக இருந்தது அப்படின்னா நம்ம கடாயிலே செஞ்சிடலாம். இல்லைனா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நல்லா டார்க் ரெட் கலராக மாறிடும். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மஞ்சத்தூள், வத்தல் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகுத்தூள் எல்லாமே நம்ம அந்த பிளேட்டில் வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கொத்துக்கறி சேர்த்துடலாம். இது வந்து இளங்கறியாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க, டக்குன்னு குக் ஆகிடும். இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தது மட்டன் அப்படின்னா நம்ம இது ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம், கடாயில் செய்யாமல். இல்லைனா நீங்கள் கறியை மட்டும் தனியாக குக்கரில் அவிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து போன்லாம் இல்லாதனால குயிக்காக குக் ஆகிடும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் இதே மாதிரி கடாய்க்கு பதிலாக ப்ரெஷர் குக்கரில் வச்சு செஞ்சுட்டு ஒரு 3-4 விசில் வச்சிங்க அப்படின்னா குக் ஆயிரும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் கொதிக்க விட்டுறணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். இதில் வந்து எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து ரொம்பவே இளங்கறி, அதனால் இது வந்து குயிக்காக குக் ஆயிடுச்சு கடாயில். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி பதம் போகணும், அது வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட்டலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கொத்துக்கறி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபிஸ் டெஸ்க் கூட ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.